கையில கிடைக்கிற மாதிரி அந்த வணிகத்தை பேச்சு வச்சுட்டு நீ இது குற்றத்தை சொல்லணும். அதுக்கு எந்த முன்னறிவிப்பு செய்யாம நம்மளை அடிமைப்படுத்துறதும் நம்மளை அடக்குமுறை பண்றதும் தான் இந்த வேலையா இருக்கு. அடுத்து இந்த நம்ம வணிகம் இன்னொரு பெரிய கஷ்டம். இது பெரும்பாலான ஹோட்டல்கள்ல நடக்கப்பட்டிருக்கு. ராத்திரி 10 மணிக்கு போல இல்ல ஊர்ல இருக்க எல்லாம் அயோக்கியம் எல்லாம் வந்துடும், ஹோட்டல்ல வந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்டு துடு கொடுக்காம போயிடலாம். கேட்டா அடிப்படி சண்டை, உடனே அவனை கத்தியால வெட்டுறான், கொத்துறான். போலீஸ்ல சொன்னா காவல்துறை என்ன சொல்றாங்க, ஐயா ராத்திரி நீங்க 12 மணி வரை கடை திறந்து வச்சிருக்கீங்க, ஆனா விடிய விடிய கடை திறந்துருக்கான்னு சொல்லி சட்டம் இருக்கு. ஆனா இவன் இந்த ரவுடி பேர் எப்ப வரான், 11 மணிக்கு சண்டை போட்டு போறான். பரோட்டா காசு கொடுக்குறதுல சால்னா குறையா ஊத்திட்டு அடி. எங்க பார்த்தாலும் அந்த மனிதர்கள் பெருவளையில பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு நீங்களா எல்லாரும் ஒற்றுமையா இருந்து எங்க எங்க என்னென்ன அரசு அடக்குமுறையா இருந்தாலும் இந்த ரவுடிகள் அடக்குமுறையா இருந்தாலும் நமக்கு அந்த மொத்தமா ஒரு வணிகனுக்கு பிரச்சனைன்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல 25 பேர் மொத்தமா கூடும். இப்போ அறநிலைத்துறை ஒரு சின்ன பிரச்சனை வந்துருக்கு பாத்துருங்க. இந்த அறநிலைத்துறையில இந்த சொத்து வரியும் இந்த காவா வரியும் ஒழுங்கா அந்த கோயில்கள் இருக்கிற கடைகள், கோயில் சார்ந்த கடைகள் எல்லாம் ஒழுங்கா முறைப்படுத்துறாங்க. ஆனா அதுக்கு பாதிக்கப்படுறது வணிகன். மன்னாரப்பேட்டையில ஒரு